ஒரு நிலத்தை நாங்கள் வாங்குகிறோம், அந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது 100% வந்து வெற்றியை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகும் சார்? நீங்கள் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்குறீங்க, அந்த இடத்த எப்படி வாங்கலாம் அப்படின்னாக்கா ஒரு பசுமாட்டை கூட்டிகிட்டு போங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வாங்கிக்கிறங்க. ஒரு ஏக்கர் நடுவில் விட்டுருங்க. ஒரு ஏக்கர் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே நிற்காதீங்க, அது மட்டும் இருக்கட்டும், நீங்கள் வெளியே நில்லுங்க. நிற்கிறதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்றதுக்கு புல் வைக்கல் சாப்பிட்ற உணவுப் பொருள் சும்மா அங்கங்கே சிதறி விடுங்க. அது எந்த இடத்துல நின்று சாப்பிடுதுன்னு பாருங்கள். சவுத் ஈஸ்ட்லையா, சவுத் வெஸ்ட்லையா, நார்த் ஈஸ்ட்லையா, நார்த் வெஸ்ட்லையா, அது எங்கெங்கெல்லாம் போய் மேய்துன்னு பாருங்கள். ஒரு 1 hour பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும்போது சவுத்து வெஸ்ட்டில் அந்த குபேரில் அங்கே போய் நின்று அங்கே மட்டும்தான் போய் நிற்கிது, உணவு சாப்பிடுது, நீங்கள் அதுக்காக உணவு போட்டிங்கன்னு சாப்பிடுது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிட்டீங்கனாக்கா, 1 ஏக்கர் வாங்கினீங்கனாக்கா அது மிக பெரும் கோடீஸ்வரனை உங்களை ஆக்க போகுது. பல ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த பசுமாடு அடுத்து அப்படியே போய்ட்டு நார்த் ஈஸ்ட்டில் போய் இருக்குது. அங்கே போய் நின்று அங்கேயா ஃபுட்டு தான் சாப்பிடுது, வேறு எதுவும் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிற்காலத்தில் ஒரு கோயில் கட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். சவுத் ஈஸ்ட்டில் போய் நின்று அது போய் சாப்பிடுது அப்படின்னு சொன்னால், ஏன்னா 4 இடத்துல நீங்கள் போட்டுட்டீங்க, சுற்றி வைக்கோலையும் புள்ளையும் சும்மா அங்கங்கே தேய்ச்சி விட்டீங்க, அப்புறம் நடுவில் தான் அதுக்கப்புறம் மாடு விட்டீங்க, இது எங்கே போய் நின்று சாப்பிடுது? சவுத் ஈஸ்ட்டில் போய் பண்ணிட்டீங்கனாக்கா குடும்பத்துக்குள்ளே ஏதோ அப்பப்போ சுருண்ட சச்சரவுலாம் வரப்போ போகுது. எப்போது இதெல்லாம் இந்த இடத்த வாங்கினதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கூட பண்ணலாம். 50 ஏக்கர் வாங்கி திருப்பி டபுள் மடங்கு வைக்கலாம், 4 times விற்கலாம், அது வேறு விஷயம். இந்த மாடு, பசு மாடு, காமதேனு இரவெல்லாம் பண்ணிவிட்டு காலம்பரை எந்த இடத்துல ஒன்பாத்து போயிருக்கு, எந்த இடத்துல சாணி போட்டிருக்குன்னு பாருங்கள். அதுதான் முக்கியம். பிரம்மாண்டமாகவே இருக்கும், எந்த விதத்துலையும் இருக்காது. அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டிடுங்க. அங்கே போட்டுச்சுன்னா சாணியும் ஒன்பாத்தும் போச்சுன்னா. நார்த் வெஸ்ட்டில் இருந்துச்சுன்னாக்கா நிறைய இழப்பீங்கன்னு அர்த்தம். பிஸ்னஸ் பண்ணால் கூட நிறைய லாஸ் ஆயிரும்னு அர்த்தம். அப்போ எடுக்க வேண்டாம். அந்த இடமே வாங்க வேண்டாம், ஃபேக்ட்ரியும் அந்த இடத்துல கட்ட வேண்டாம். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு நிலம் பார்க்கணும், ஒரு நிலத்தை வாங்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணுன்றதை பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஒரு நிலத்தை வாங்கணுன்னாலோ ஒரு வீடு கட்டணுன்னாலோ வாஸ்து அப்படின்றது பிரதானமான ஒரு விஷயமாக இருக்குது சார். இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழி அப்படின்றத எப்போவுமே நீங்கள் எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்றதுனால ஒரு நிலத்தை நாங்கள் வாங்குகிறோம், அந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது 100% வந்து வெற்றியை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகும் சார்? ஒரு இடம் வாங்குகிறோம், வாஸ்து பிரகாரம் இப்படி இருக்கு அப்படி இருக்கணும், அப்போ அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், அதன் பிரகாரம் வாங்கலாமா, இதை தாண்டி வேறு எதெல்லாம் நான் வாங்கலாமா, வேறு முறை கூட இருக்கா? இருக்குது. சில பேர் கோயில் கட்டுறாங்க. கோயில் கட்டணும் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு என்ன அவங்களுக்காக இதை சொல்லப்படுறது, அவங்களுக்கும் இது ஒரு கவராகும். கோயில் கட்டுறாங்க, கோயில் கட்டணுன்ட்டு இன்னும் நிறைய பேர் பல வருஷம் யோசனையில் காத்துட்ருக்குறாங்க. இடம் வாங்குறது வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ அது ஒரு சின்ன இடம் வாங்குறீங்கன்னா அது ஓகே. ஏக்கர் கணக்கில் வாங்குறவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிறது பொருந்தும். சின்ன இடம் வாங்குறது வந்து பொருந்தாதெல்லாம் சொல்ல மாட்டேன், அதுவும் பொருந்தும். ஏக்கர் கணக்கில் வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப பொருந்தும். என்ன பொருந்தும்? ஆமாம், திடீர்னு ஒருத்தர் 1 ஏக்கர் வாங்குறாரு, 5 வாங்கலாம், 3 ஏக்கர் வாங்கலாம், 10 வாங்கலாம், 50, 100 இப்போலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அங்கே லோக்கலில் ஒரு ஆள் சொல்கிற என்கொயரி வச்சுக்கிட்டு இவங்க பாட்டு வாங்கிடுறாங்க. எல்லாம் சரியாக இருந்தால் சரியாக இருக்கும், சரியாக இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறமா அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாகவே மாறிடுது. அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுது. அதுமாதிரி நிறைய பேர் மாட்டிகிட்டு முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர முடியல. லைஃபை அதிலே வந்து அவங்களால வெளியே வர முடியல, அப்படியே ஆயிடுது. அது நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்தில் கொடுத்தா போதுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, கையை விட்டு போயிடுது. அதுக்கு பல காரணம், உள்ளுக்குள்ளே 1000 காரணம். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். வாங்குகிற வழிமுறை சொல்கிறேன், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்குறீங்க,
அப்படின்னாக்கா அந்த இடத்த எப்படி வாங்கலாம் அப்படின்னாக்கா ஒரு பசுமாட்டை கூட்டிகிட்டு போங்க. உங்கள்கிட்ட பசுமாடு இருக்கா இல்லையாங்கிறது வேலை, இதுக்குன்னு கேளுங்க, கொடுப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வாங்கிக்கிறேங்க. அதுக்கு இவ்வளோ கொடுங்க, அவ்வளோ கொடுப்பான்னு பரவாயில்ல கொடுங்க. அதுக்கு ஒரு ஆளை நியமிங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிற, மீதியெல்லாம் பெருசாக எடுத்துக்கங்க. ஒரு ஏக்கர்லேயும் வச்சுக்கிறோம், இதே மல்டிப்புளாக பண்ணிக்கிங்க. ஒரு ஏக்கரில் ஒரு இடம் வாங்க போகிறீங்க. கம்மியாக இருக்குது சீப்பாக இருக்குது வாங்குறதுங்கிறது அதுக்குள்ளே வரல. அந்த இடம் சரியான இடமா, அந்த இடத்துல வில்லங்க இருக்கா, பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, அந்த இடம் வாங்கினா நமக்கு நல்லதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாட்டை வாங்கிட்டு அங்கே பகலில் அவுத்து விட்டுருங்க. நீங்கள் ஒரு 1 ஹவர் இருங்க. 1 ஹவரில் ஆக்சுவல் பதில் தெரிஞ்சிடும். இருந்தாலும் ஒரு நைட்டு நிற்க வைக்கலாம். அதுக்கப்புறம் சொல்கிறேன். 1 ஹவர் நில்லுங்க. நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, அவுத்து விட்டுட்டு அந்த இடத்துல விட்டு போய் நடுவில் விட்டு வந்துடுங்க. 1 ஏக்கர் நடுவில் விட்டுருங்க. அந்த மாட்டின் உரிமையாளர் பக்கத்திலே இருக்கட்டும், அப்படி உங்கள் பக்கத்திலே இருக்கட்டும். நீங்கள் அந்த இடத்த தாண்டி வெளியே நில்லுங்க. அந்த 1 ஏக்கர் தாண்டி வெளியே அவுட்டரில் நில்லுங்க. 1 ஏக்கர் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே நிற்காதீங்க. அது மட்டும் இருக்கட்டும், நீங்கள் வெளியே நில்லுங்க. நிற்கிறதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்றதுக்கு புல், வைக்கல், சாப்பிட்ற உணவுப் பொருள் சும்மா அங்கங்கே செதறி விடுங்க. அந்த பக்கம் அந்த 1 ஏக்கர் இப்படி இருக்குனாக்கா அங்கங்கே செதறி அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டு வந்துடுங்க. முதல்ல போட்டு விட்ருங்க. இதை அவுத்து அங்கே விட்டுருங்க. இது எங்கே நின்று சாப்பிடுதுன்னு பாருங்கள். இந்த மாடு அந்த புல்லோ இல்லை வைக்கலோ அது எந்த இடத்துல நின்று சாப்பிடுதுன்னு பாருங்கள். சவுத் ஈஸ்ட்லையா, சவுத்து வெஸ்ட்லையா, நார்த்து ஈஸ்ட்லையா, நார்த்து வெஸ்ட்லையா, இந்த 4 திசையில் நின்று சாப்பிடுதா இல்லை நடுவில் நின்று சாப்பிடுதா? ஏன்னா நீங்கள் அவுத்து விட்டுருங்க. நீங்கள் கயிறுலாம் கட்ட வேண்டாம். அவுத்து விட்டு எல்லா இடத்துலையும் போடுங்க. அது எங்கெங்கெல்லாம் போய் மேயுதுன்னு பாருங்கள். ஒரு 1 ஹவர் பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும்போது சவுத்து வெஸ்ட்டில் அந்த குபேரில் அங்கே போய் நின்று அங்கே மட்டும்தான் போய் நிற்கிது, நல்லா சாப்பிடுது அப்படின்னு அப்படி நல்லா உணவு சாப்பிடுது. நீங்கள் அதுக்காக உணவு போட்டிங்கன்னு சாப்பிடுது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிட்டீங்கனாக்கா, 1 ஏக்கர் வாங்கினீங்கனாக்கா அது மிக பெரும் கோடீஸ்வரனை உங்களை ஆக்க போகுது. பல ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த பசுமாடு அடுத்து அப்படியே போயிட்டு நார்த் ஈஸ்ட்டில் போய் இருக்குது. அங்கே நின்று அங்கேயா ஃபுட்டு தான் சாப்பிடுது, வேறு எதுவும் சாப்பிட மாட்டேது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிற்காலத்தில் ஒரு கோயில் கட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களை கட்ட சொல்லுதுன்னு அர்த்தம். சவுத் ஈஸ்ட்டில் போய் நின்று அது போய் சாப்பிடுது அப்படின்னு சொன்னால், ஏன்னா 4 இடத்துல நீங்கள் போட்டுட்டீங்க, சுற்றி வைக்கோலையும் புள்ளையும் சும்மா அங்கங்கே தேய்ச்சி விட்டீங்க. அப்புறம் நடுவில் தான் அதுக்கப்புறம் மாடு விட்டீங்க. இது எங்கே போய் நின்று சாப்பிடுது? சவுத் ஈஸ்ட்டில் போய் பண்ணிட்டீங்கனாக்கா குடும்பத்துக்குள்ளே ஏதோ அப்பப்போ சுண்ட சச்சரவுலாம் வரப்போ போகுது. எப்போது இதெல்லாம் இந்த இடத்த வாங்கினதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம உஷாராக இருந்துக்கிறோம். நார்த் வெஸ்ட்டில் அப்படின்னு போனீங்கன்னாக்கா வயசானவங்களுக்கு ப்ராப்ளம் ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம். நடுவிலே சாப்பிடுதுன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. இது நீங்கள் 1 ஹவர் நிற்கும் போது இது நடந்தது. சரியா? தெரிஞ்சிட்டிங்க. இதுதான் ஃபைனலானா இல்லை. விட்டுட்டு நைட்டு அங்கேயே அதை சாப்பாடு போட்டுனா அங்கேயே படுத்துடும், போகாது அது. அந்த மாடை சொந்தக்காரன் அங்கேயே இருக்க வச்சுருங்க. கேட்குற காசை கொடுங்க. அவரெல்லாம் கேட்பாரான்னா அதெல்லாம் என்ன கேட்காதீங்க, அங்கே கேளுங்க. அவங்க கேட்குற காசை கொடுங்க. ஆமாம், உங்களுக்கு நான் 1 ஏக்கர் தாங்க உதாரணம் சொன்னேன். 5 ஏக்கருக்கு இதான் பதில். 10 ஏக்கர் வாங்கினாலும் அதுதான், 100 ஏக்கர் வாங்கினாலும் அதுதான். அவரை அங்கேயே படுக்க வச்சுருங்க. சரிங்க, 1 ஏக்கருக்கு சுற்றி வெளியே நின்றுட்டோம். நாங்கள் இப்போ 50 ஏக்கர் வாங்குறோமே, அப்படி சுற்றி போய் நின்றுக்கிறேன். அதுக்குள்ளே நின்றுக்கு கொஞ்சம் ஓரமாக நின்றுக்குங்க. 1 ஏக்கருக்கு தாண்டி கொஞ்சம் நின்றுக்குறேங்க. டெஸ்ட்டு 1 ஏக்கரில் பண்ணாலே போதும். சென்ட்ரலில் இரவு அதுக்காக உங்களை நாங்கள் இருக்க சொல்லலை. அதை வாங்க போகிறவரும் வீட்டை விட்டு போயிடலாம். ஏன்னா 50 ஏக்கர் வாங்குறவர் அங்கேயே உட்காந்துருப்பார் நைட்டெல்லாம். அவர் வீட்டுக்கு போயிட்டோம். அந்த மாடு சம்மந்தப்பட்டவர் அவர் அங்கே இருக்க வச்சுருங்க. அவர் கேட்குற காசை கொடுங்க. நைட்டெல்லாம் அவர் அங்கேயே தங்கட்டும். காலம்பரை எழுந்துச்சி நீங்கள் வந்துடுங்க, கட்டாயம் வந்துடுங்க. ஆமாம், பின்ன பெரிய தொகை இன்வெஸ்ட்மெண்ட் போட போகிறீங்க. அந்த இடத்த நீங்கள் வாங்க போகிறீங்க. இது வெறும் வாங்குறதுக்கு மட்டும் அல்ல, அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும். பெரிய ஃபேக்ட்ரி பண்ணுற போகிறீங்க, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. பெரிய லெவலில் அதை வச்சு பெரிய பிளான்லாம் இருக்குது. ஃபேக்ட்ரி நிறைய இருக்குது. டைரி ஃபார்ம் கட்டலாம், ஸ்டீல் கம்பெனி போடலாம், என்னென்னமோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பெரிய அவ்வளோ இடம் வாங்குறதுக்கு எதுக்கு வாங்க போகிறாங்க? பிஸ்னஸ் வாங்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கூட பண்ணலாம். 50 ஏக்கர் வாங்கி திருப்பி டபுள் மடங்கு விற்கலாம், 4 டைம்ஸ் விற்கலாம். அது வேறு விஷயம். இந்த மாடு, பசு மாடு, காமதேனு
இரவெல்லாம் பண்ணிவிட்டு காலம்பரை எந்த இடத்துல ஒன் பாத்து போயிருக்கு, எந்த இடத்துல சாணி போட்டிருக்குன்னு பாருங்கள். அதுதான் முக்கியம். அப்படி எந்த இடத்துல போட்டிருக்குங்கிறது இதே பேட்டர்ன் தான். அப்படி பண்ணிருச்சுனாக்கா சவுத் வெஸ்ட்டில் இருந்தால், நார்த் ஈஸ்டில் இருந்தால், சவுத்து ஈஸ்டில், அப்புறம் நார்த்து வெஸ்ட்டில், இந்த 4 பகுதியில் இருந்துச்சுனாக்கா எந்த இடத்துல இருக்குது தான் முக்கியமானது. அதை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாம் வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். இதில் சவுத் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு 2 இடத்துல இருந்துச்சுனாக்கா ரொம்ப அமோகமாக வந்துடும். பிஸ்னஸ்காக தான் முதல்ல சொன்னது, பர்சனலுக்காக சொன்னேன், இப்போ பிஸ்னஸுக்காக சொல்கிறேன். ரொம்ப அமோகமாக வந்துடும். ஃபேக்ட்ரி பெரிய லெவலில் வந்துடும், லாபத்தோடே போகும். சவுத் வெஸ்ட்டில் இருந்தால். நார்த் ஈஸ்ட்டில் இருந்தாக்கா ஃபேக்ட்ரி பிரம்மாண்டமாகவே இருக்கும், எந்த விதத்துலையும் இருக்காது. அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டிடுங்க. அங்கே போட்டுச்சுன்னா சாணியும் ஒன் பாத்தும் போச்சுன்னா, அதான் கோமியம் சொல்லுவோம். ஒன் பாத்துனா கோமியம். நார்த் வெஸ்ட்டில் இருந்துச்சுன்னாக்கா நிறைய இழப்பீங்கன்னு அர்த்தம். பிஸ்னஸ் பண்ணால் கூட நிறைய லாஸ் ஆயிரும்னு அர்த்தம். அப்போ எடுக்க வேண்டாம். அந்த இடமே வாங்க வேண்டாம், ஃபேக்ட்ரியும் அந்த இடத்துல கட்ட வேண்டாம். ஆச்சுங்களா? இது பெரிய லெவலில் சொல்லிட்டேன். சரிங்க, நான் ஒரு கிரவுண்டு தாங்க வாங்க போகிறேன்னா அதுக்கு இதே தான் பொருள். ஒரு கிரவுண்டுக்குள்ளே போய் நின்றுக்கிறேங்க. 1 ஹவர் நின்னா போதும், ஒரு நைட்லாம் தேவையில்லை. ஒரு கிரவுண்டுக்கு ஒரு நைட்டு எதுக்கு தேவையில்லை. 1 ஹவர் வாங்கி அங்கே நில்லுங்க. அது எங்கே என்னென்ன இதே தான் முதல்ல சொன்னது, அதே தான். சவுத் ஈஸ்டா, நார்த் ஈஸ்டா, சவுத் வெஸ்ட்டா, நார்த் வெஸ்ட்டா, எங்கே நிற்கிது, எங்கே சாப்பிடுது, 4 கார்னரில் புல்லையும் வைக்கவும் போடுங்க, எங்கே சென்று சாப்பிடுது பாருங்கள். ஸோ இது வாஸ்தை தாண்டி ஒரு பசுமாட்டை வச்சே விஷயம் சொல்லப்படுது. பசுமாட்டுக்கு மட்டும் பவர் இருக்குதுன்னு இல்லை, கோழிக்கே இருக்குது. நீங்கள் கோழியை கொண்டு வந்து விட்டால் கூட அது எப்படி அங்கே இருக்குதா, அதுக்குள்ளே இருக்குது, தங்குதா, ஓடி போயிடுதா, சாப்பிடுதா, உணவு போடுங்க, அதுக்குண்டான ஃபுட்டை போட்டுங்க. நீங்கள் இதை போட்டாவே அது போட்டு சும்மா அதுக்கு தெரிக்கிற மாதிரி இப்படி லேசாக இந்த சோளம் கீழம் அப்படி தெரித்து விட்டாவே போதும். ஆடெல்லாம் கணக்கு இல்லை, வராது. கோழிக்கு வரும், பசுமாட்டுக்கு வரும். இது 2த்திலே கூட நம்ம பண்ணலாம். ஆனால் பசுமாட்டு தான் சிவியராக நல்லா ரொம்ப பவர்ஃபுல்லு. கோழிக்கு சின்ன சின்ன மேட்ரு தான். ஸோ அப்போது வாஸ்து பார்க்காமலே ஒரு பசுமாட்டுக்கு வச்சே இவ்வளோ கதை சொல்லலாம், இவ்வளோ விஷயம் இருக்கலாம். முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், சில பேர் கோயில் கட்டலாம் அப்படி கூட நினச்சிட்டு இடம் வாங்கிட்டு ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். நாங்கள் இடம்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்கிறோம், என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்னை கூப்பிட்றாங்க வாஸ்து பார்க்க. உண்மையில் நான் போகக்கூடாதுன்னு இல்லை, அவங்களுக்கு போகக்கூடிய வரத்துக்குண்டான உத்தரவு வரலை. ஒரு 15 பேருக்கு மேலே இருக்குவாங்க வெவ்வேறு ஏரியாவில். எனக்கு சொல்கிறதுக்கு சங்கடம் தான் வரல. அவங்க நினச்சிருப்பாங்க இவர் பிஸி வர முடியலன்ட்டு. பிஸி வர முடியலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி உத்தரவு வரணும், வந்தால் தான் நான் போக முடியும். அதுதானே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கேருந்தே கொடுத்துட்றேன் நான் பதில். அந்த இடத்துல பசுமாட்டை இருக்க விடுங்க, அது உங்களை உட்கார வைக்கிது. அது உங்களுக்கு கரெக்டாக நார்த் ஈஸ்ட்டில் போதான்னு பாருங்கள். நார்த் ஈஸ்ட்டில் நீங்கள் போட்ட ஃபுட்டை சாப்பிடுதான்னு பாருங்கள். அப்படி போட்டு சாப்பிடுது அப்படின்னு சொன்னாக்க கோயில் கட்ட உங்களுக்கு அனுமதிச்சு பர்மிஷன் கொடுத்துருச்சுன்னு அர்த்தம், நீங்கள் கோயில் கட்டலாம். அதை தவிர அவர் எங்கே நின்னாலும் நீங்கள் கோயில் கட்ட முடியறதுக்கு உண்டான இது அமைப்பு இல்லைன்னு அர்த்தம். இதில் ஒவ்வொன்றும் இருக்குது. கோயில் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இல்லை, அந்த இடம் இல்லைன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கே இல்லைன்னு இருக்குது. அதெல்லாம் பர்சனலாக சொல்லிக்கிறேன், எல்லாமே சொல்ல முடியாது இல்லையா. இப்போ கூட நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு தேவையான, சில பேர் அதுவும் சொல்கிறாங்க கமெண்ட்ஸில், நீங்கள் நிறைய விஷயத்த சொல்கிறீங்கன்ற பேரில் சில விஷயத்தில் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன்னா எப்படி ஏங்க, இதுவே 40 வருஷமாக எவ்வளோ கொடுத்துட்ருக்குறேன். ஒருத்தர் என்னை மலேசியாலேருந்து வந்தாருங்க, வந்தவர் இவ்வளோ பெரிய புக்குங்க, அது 15 இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட டேபிள் மேலே வச்சது ஒரு 7, 8, 10, மீதி இன்னும் ஒரு பேக்கில் வச்சுருக்கிறாரு. என்னதுங்க என்ன நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா டிவியில், அது அப்படியே டிப்ஸ் மாதிரி எழுதிட்டேன். அது இவ்வளோ பெரிய புக்கு எழுதுனா ஒன்றும் இல்லையா, அவ்வளோ பேசியிருக்கிறீங்க என்னாரு. உண்மையாக எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு பாரு. 2 ஹவர் உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்காரு. நானே மறந்துட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அவ்வளோ டிப்ஸு கொடுத்துட்ருக்குறேன், அவ்வளோ விஷயங்கள் கொடுக்குறேன். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னாக்கா, இதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்திலலாம் ஆன்மீகத்தை சொற்பொழி மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் தான் ஆன்மீகத்தை டிப்ஸும் பேட்டர்னில் நான் மாற்றினேன். சின்னதாக மக்களுக்கு கொடுத்து சின்னதாக இருக்கும், துணுக்கு மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் மாற்றிட்டாங்க. ஆன்மீகத்தை சும்மா குட்டி குட்டியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அது நான் மாற்றினது தான். அதுக்கப்புறம் என் மக்களுக்கு ஈஸியாக அது போய் ரீச் ஆயிடுச்சு.
அதனால் சிலது நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. நான் என்ன கேட்குறேன், நான் காலம்பரம் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்து நைட் வரைக்கும் நான் ஒருத்தரே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன், எல்லோரும் கேட்பீங்களா? கேட்க முடியாது. இப்போ கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு போயிட்டீங்க, அவ்வளோதான் 10 நிமிஷம். அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம் கொஞ்சம், ஆனால் மொத்தமும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அது ஒருத்தர் எனக்கு போட்டார் கமெண்ட்ஸில், ஃபோன் அடிச்சும் கேட்டார், கமெண்ட்ஸில் போட்டுருக்கேன். என்ன போட்டிங்க? நான் கமெண்ட்ஸ் பார்க்கல, பரவாயில்ல சொல்லுங்கள். என்ன நிறைய சொல்கிறீங்க, ஆனால் நிறைய சொல்ல மாட்டேன்றீங்க. எதை சொல்லலைன்னு அவர் சொல்கிறாரு. அவர் என்னமோ உள்ளுக்குள்ளே நினச்சிருக்கிறாரு, அதை கேட்குறாரு, எதிர்பார்க்குறாரு. அது வரும், கவலைப்படாதீங்க. கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், எதையும் மறைக்கல. என்ன அளவுக்கு இவ்வளோ பேர் யாருன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, நான் இல்லைன்னு சொல்கிறத விட இதை ரெகுலராக பார்க்குறவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக சார். கிளைண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத தாண்டி எல்லா அடித்தட்டிலேருந்து மேல்தட்டிலேருந்து எல்லா தரப்பு மக்களும் வந்து பயன்பெறணும் அப்படின்றதுக்காக ரொம்ப எளிய டிப்ஸ்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக வந்து வாஸ்துவில் இவர்கிட்ட போகலாமா, அவர்கிட்ட போகலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த ஒரு டிப்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரு மாடை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஒரு லேண்டில் விட்டு அதில் என்ன விஷயங்கள் சொல்லுதோ அப்படின்றத இறைவன் சொன்னதாக எடுத்துக்கிட்டு அது பாட்டில் அதை கூட்டிகிட்டு போகிற வழியில் போயிட்டே இருக்கலாம் அப்படின்றத ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.